வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் மத்திய கிழக்கின் போர் நிலவரங்களும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்களும் காத்திருக்கின்றன. முதலில் மத்திய கிழக்கு நிலவரங்கள் மீது ஒரு பார்வையை பதிக்கலாம். ஈரான் ஒருபோதும் இஸ்ரேலிடம் சரணடையாது என அதன் ஆன்மீக தலைவர் அலி கெமெனி நேற்று மீண்டும் சூளுரைத்த நிலையில் இன்று 7வது நாளாக இரண்டு தரப்பும் அதிகாலை முதலே கடுமையான தாக்குதல்களில் மாறி மாறி ஈடுபட்டன. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் நிபந்தனையற்ற சரணடைவை கோரிய நிலையில் ஒருபோதும் ஈரான் இஸ்ரேலிடம் சரணடையாது என அதன் ஆன்மீக தலைவர் சூளுரைத்தார். இந்த சூளுரையின் பின்னணியில்தான் இஸ்ரேலின் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேம் ஆகிய நகரங்கள் இன்று காலை ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களின் பாரிய வெடியோசைகளால் அதிர்ந்தன. இஸ்ரேல் ஈரான் மீதான தனது தாக்குதல்களுக்கு வருந்தி அதற்குரிய விலையை செலுத்தும் என ஈரானிய அரசாங்கம் குறிப்பிட்ட நிலையில் இன்றைய புதிய தாக்குதல்கள் இடம்பெற்றன. இன்று ஈரான் நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலின் தென்பகுதியில் உள்ள பீர்ஷேபாவில் அமைந்துள்ள சொரோகா பல்கலைக்கழக மருத்துவமனையும் தாக்குதலுக்கு உள்ளானதை ஆதாரப்படுத்தும் காணொளிகள் வெளிவந்தன. இதேபோல இன்று அதிகாலை மீண்டும் இஸ்ரேலும் ஈரானிய தலைநகர் தெஹ்ரான் உட்பட்ட இடங்களில் கடுமையான வான்வெளி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. நேற்று மாலை வரை 60க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய போர் விமானங்கள் தெஹ்ரானில் 20க்கும் மேற்பட்ட இராணுவ தளங்களை தாக்கிய நிலையில் இன்று அதிகாலை அதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேலின் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேம் மீது தாக்குதலை நடத்தியது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானும் தனது செல்ஜில் 2 ரக ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இந்த செல்ஜில் 2 ரக ஏவுகணைகள் திட எரிபொருளில் இயங்கும் பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கும் அப்பால் ஈரான் தனது ஃபத்தா 1 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் இஸ்ரேல் மீது ஏவியுள்ளது. ஈரான் இதுவரை இஸ்ரேலை நோக்கி பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளில் 400ஐயும் 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் எனப்படும் வெடிமருந்து காவிச் செல்லும் ஆளில்லா வான்கலங்களையும் ஏவியதாக இஸ்ரேல் தெரிவிக்கின்றது. ஈரான் இவ்வாறாக ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களில் பெரும்பகுதி தம்மால் அளிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் கூறிக்கொள்கிறது. ஒப்பீட்டு ரீதியில் ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போது இஸ்ரேலை நோக்கி ஏவப்படும் ஈரானிய ஏவுகணைகளின் அளவு குறைந்திருப்பதான ஒரு செய்தியை நேற்று இஸ்ரேலிய படைத்தரப்பு வெளியிட்ட நிலையில் இன்று ஜெருசலேம் மற்றும் டெல் அவீவ் மீது ஈரானிய ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றதையும் அவதானிக்க வேண்டும். இஸ்ரேலை பொறுத்தவரை கடந்த வெளிமுதல் தாம் ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் காரணமாக ஈரானிய வான்படையின் மூத்த தளபதிகள் கொல்லப்பட்டதால் ஈரானின் ஏவுகணை ஏவுதலின் ஒருங்கிணைப்பு சீர்குலைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பாலிஸ்டிக் ஏவுகணை கையிருப்பில் ஒரு தொகுதி அளிக்கப்பட்டதாகவும் ஒரு கணிப்பு உள்ளது. ஆனால் இந்த கணிப்பு இப்போதைக்கு முற்றிலும் சரியில்லை என்பதை இன்றைய தாக்குதல்கள் நிரூபித்துள்ளன. இஸ்ரேலை பொறுத்தவரை அமெரிக்கா தன்னிடமுள்ள படைய வலுவால் ஈரானை ஒடுக்கி இந்த மோதலில் தனக்கு சாதகமான ஒரு இறுதி முடிவை வழங்கிக் கொள்ள வேண்டும் என அழுத்தத்தை வழங்கி வருகின்றது. அதன் அடிப்படையில் ஈரானில் உள்ள தற்போதைய ஆட்சி வீழும் என ட்ரம்ப் நேற்று குறிப்பிட்டாலும் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி கொள்வதா இல்லையா என்ற விடயத்தில் என்ன செய்து கொள்வது என்ற முடிவை தான் இன்னமும் எடுக்கவில்லை எனவும் தனக்கு இந்த விடயத்தில் தயக்கம் இருப்பதால் ஈரானை தாக்குவது குறித்த இறுதி முடிவை இறுதி நிமிடத்தில் தான் எடுப்பேன் எனவும் ஒரு போக்குக்காட்டலை ட்ரம்ப் வெளிப்படுத்தினார். ஈரான் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ரஷ்யாவிடம் அவசர உதவி கோரக்கூடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அமெரிக்காவிடம் இருந்தாலும் இதுவரை ஈரான் ரஷ்யாவிடம் அவ்வாறான ஒரு உதவியை கோரவில்லை என ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் நேற்று தெரிவித்திருந்தார். இதற்கிடையே மத்திய கிழக்கு நிலவரங்களின் தீவிரத்தன்மை காரணமாக நாளை ஐநா பாதுகாப்பு பேரவை மீண்டும் ஒருமுறை அவசரமாக கூடவுள்ள பின்னணியில் மறுபுறத்தே ஈரான் மீதான தாக்குதலுக்குரிய தயார்படுத்தலை அமெரிக்கா செய்து வருவதாக தெரிகின்றது. அந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெள்ளை மாளிகையில் கூட்டிய சிச்சுவேஷன் ரூம் மீட்டிங் எனப்படும் சூழ்நிலைகளை மதிப்பிடும் சிறப்பு கூட்டத்தில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்களை ட்ரம்ப் அங்கீகரித்துள்ளார். ஆனால் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் உத்தரவைத்தான் அவர் இன்னும் வழங்கிக் கொள்ளவில்லை. ஈரான் மீது தாக்குதலை நடத்தும் திட்டத்தில் ஒரு இறுதி முடிவை எடுக்கவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டாலும் மத்திய கிழக்கை நோக்கி அமெரிக்காவின் படைய நகர்வுகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக டேங்கர் ஆர்மடா எனப்படும் போர் விமானங்களுக்கு நடுவானில் எரிபொருளை நிரப்பும் 30 வான்கலன்களின் அணி மத்திய கிழக்கை சென்றடைந்தது. இந்த அணியில் KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர்ஸ்கள் மற்றும் KC-46 ஃபெகூஸ் டேங்கர்ஸ்கள் உள்ளன. இதனைவிட F-22 ரேப்பர்ஸ் ரக போர் விமானங்களும் F-35 லைட்னிங் 2 ரக போர் விமானங்களும் மத்திய கிழக்குக்கு நகர்த்தப்பட்டுள்ளன.
இந்த நகர்வுகளுக்கு மேலதிகமாக அமெரிக்க கடற்படையின் 2 விமானம் தாங்கி கப்பல்களான USS நிமிட்ஸ் மற்றும் USS கார்ல் வின்சன் தலைமையிலான கடற்போர் அணிகளும் ஈரானை அண்மித்த ஹோர்மூஸ் வளைகுடாவுக்கு நெருக்கமாக பயணிக்கின்றன. இவ்வாறான முன்னேற்பாடுகள் எல்லாம் ஈரானுடனான மோதலில் அமெரிக்கா களமிறங்குவதற்குரிய அறிகுறிகளை காட்டுகின்றன. இதற்கு மறுபுறத்தே ஈரான் மீது அமெரிக்கா நேரடியாக இராணுவ வழியில் ஈடுபட முடிவு செய்தால் அதற்கு பதிலடி கொடுப்பதை தவிர வேறு வழியில் என ஈரானும் குறிப்பிடுகிறது. இஸ்ரேலை பொறுத்தவரை அதன் வான்படையில் போர் விமானங்களுக்கு நடுவானில் எரிபொருளை நிரப்பும் ஒரு சில வான்கலங்களே உள்ளன. இப்போதைய நிலையில் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி கொள்ளும் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தமக்குரிய எரிபொருளை நிரப்பிக்கொள்ள தரைக்குத்தான் அதிகமாக இறங்க வேண்டியுள்ளன. இவ்வாறாக போர் விமானங்கள் எரிபொருளை நிரப்ப தரைக்கு இறங்க நேரம் பார்த்து ஈரான் தனது நகரும் ஏவுகணை தளங்களை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஏவி வருகிறது. இதனால் இந்த போர் தந்திரோபாயத்தை மாற்றி போர் விமானங்களை ஈரானிய வான்பரப்பில் தொடர்ந்தும் பறக்க விடுவதற்கு ஏதுவாக அவற்றுக்கு நடுவானில் எரிபொருளை நிரப்பிக்கொள்ள உதவும் வகையில் எரிபொருள் நிரப்பு வான்கலங்களை அதாவது டேங்கர் ஆர்மடாவை அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு அனுப்பியிருப்பதாக தெரிகிறது. இதனை விட ஈரானில் கடும் பாதுகாப்புடன் நிலத்தடியில் உள்ள யுரேனிய செறிவூட்டல் நிலையமான போர்டோவை தாக்க அமெரிக்கா முடிவு செய்தால் அமெரிக்க விமானப்படை அதற்காக தனது B-2 பாரிய குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதால் மெதுவாக பறக்கக்கூடிய B-2 குண்டுவீச்சு விமானங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு வான்பரப்பில் அதிக வான்கலங்கள் பறக்க வேண்டும் என்பதால் அவ்வாறாக பறக்கக்கூடிய வான்கலங்களுக்கு வான்வழியில் எரிபொருள் நிரப்ப வேண்டும் என்பதும் இன்னொரு விடயம். இதற்கிடையே ஈரானின் போர்டோ யுரேனிய செறிவூட்டல் நிலையத்தை தகர்க்க அமெரிக்காவிடம் உள்ள பங்கபஸ்டர் எனப்படும் பதுங்குகுழி தடுப்பு குண்டுகளை வீசி அந்த நிலையம் உள்ள மலையையே முற்றாக இடிந்து விழச் செய்யும் வகையிலான தாக்குதல் திட்டங்கள் இருப்பதான பகிரிடும் செய்தியும் அமெரிக்காவில் இருந்து கசிகின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரை அதனிடம் அதியுச்ச வலுக்கொண்ட பங்கபஸ்டர் குண்டுகள் இருந்தாலும் அவை அதிகமாக இல்லை. ஏறக்குறைய 30க்கு உட்பட்ட குண்டுகள் தான் அமெரிக்காவிடம் மொத்தமாக உள்ளன. இந்த நிலையில் இதில் 2-3 குண்டுகளை வீசி போர்டோ நிலையம் உள்ள மலைப்பகுதியே முற்றாக தகர்ந்து அந்த நிலையத்தின் மீது இடிந்து விழச் செய்யும் வகையில் இந்த தாக்குதலை நடத்த அமெரிக்கா திட்டமிடுவதாக தெரிகின்றது. அதாவது ஈரானின் போர்டோ அணுச்செறிவூட்டல் நிலையத்தை முற்றாக மலைக்குள் அழித்து அதனிடம் இருந்து கதிர்வீச்சு வெளியே வராத வகையில் அதனை அழிக்கும் திட்டங்கள் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. தெஹ்ரானுக்கு தெற்கே சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் மலைகளுக்கு கீழ் உள்ளதாக கருதப்படும் போர்டோ நிலையம் கடந்த 2000ஆம் ஆண்டில் 5 சுரங்கப்பாதைகளுடன் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான வளாகமாகும். இதன் பிரதான அரங்குகள் தரைக்கு கீழே 80 முதல் 90 மீட்டர் ஆழத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. இவ்வாறான பாரிய ஆழத்தில் இருப்பதால் இந்த வளாகம் எந்த ஒரு வான்வழி தாக்குதலுக்கும் பாதுகாப்பானது. இந்த வளாகத்தை 2009ஆம் ஆண்டில் அப்போதைய அமெரிக்க அரசு தலைவரான பராக் ஒபாமா, பிரெஞ்சு அரசு தலைவர் நிக்கோலா சார்கோசி மற்றும் பிரித்தானிய பிரதமர் கோர்டன் பிரவுன் சகிதமாக நின்று உலகுக்கு பகிரங்கப்படுத்தியிருந்தார். ஈரான் தன்னிடமுள்ள 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை இந்த நிலையத்தில் வைத்து 3 வாரங்களில் 233 கிலோ எடையுள்ள அணுவாயுத யுரேனியமாக மாற்ற முடியும் எனவும் இது ஏறக்குறைய 9 அணுக்குண்டுகளை உருவாக்க தேவையான யுரேனியம் என்பதும் இங்கு அவதானிக்கத்தக்க ஒரு விடயம். ஆனால் இந்த வளாகத்தை வானிலிருந்து குண்டு வீசி தகர்த்துக் கொள்வது என்பது பொதுவாகவே இயலாத காரியமாகும். இஸ்ரேலால் மிஞ்சி போனால் இந்த வளாகத்துக்கு காற்றோட்டத்தை வழங்கும் சுரங்கத்தின் நுழைவாசல்களை அல்லது மின்சார விநியோகத்தை மட்டுமே சீர்குலைத்துக் கொள்ள முடியும். இதனால் தான் போர்டோ என்ற இந்த இடம் இஸ்ரேலுக்கு தொடர்ந்தும் பீதியை ஏற்படுத்திக் கொள்கிறது. ஆனால் இந்த விடயத்தில் அமெரிக்காவுக்கும் சவால் உள்ளது. போர்டோ நிலையத்தை அழிக்க வேண்டுமானால் அமெரிக்காவிடம் உள்ள GBU-57A/B என்ற 15 தொன் எடையுள்ள அதாவது 13,600 கிலோ குண்டுகள் மட்டுமே விதிவிலக்கை வழங்கிக் கொள்கின்றன. பங்கபஸ்டர் ரக குண்டுகள் வெடிப்பதற்கு முன்னர் நிலத்தடியை துளைத்து ஆழமாக ஊடுருவி சென்ற பின்னரே பெரு வெடிப்பை ஏற்படுத்திக் கொள்கின்றன. அவ்வாறான தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட சிறப்பு குண்டுகள் இவை. அமெரிக்காவை பொறுத்தவரை அதனிடம் உள்ள GBU-57 ரக குண்டுகள் சுமார் 60 மீட்டர் ஆழத்தை மட்டுமே எட்டி வெடிக்க முடியும் என்பதால் ஈரானிய அணு நிலையத்தை தகர்க்க இந்த குண்டுகள் பலனளிக்காது என்பதால் 57 AB ரக பங்கபஸ்டர் குண்டுகளை மட்டும் அமெரிக்கா நம்பியுள்ளது. ஆனால் இப்போது இந்த நிலையத்தின் பாதுகாப்பை நோக்கும் போது அமெரிக்காவுக்கே தனது இந்த ரக குண்டுகளால் கூட இதனை தகர்க்க முடியுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் தான் ஒரு குண்டால் இதனை தகர்க்க முடியாது எனவும்
ஒரே இடத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக 2-3 பதுங்குகுழி தகர்ப்பு குண்டுகளை வீசித்தான் ஒவ்வொரு தொடர்ச்சியான வெடிப்பிலும் ஆழமாக துளையிட்டு சென்றுதான் இந்த நிலையத்தை தகர்க்க முடியும் என அமெரிக்க பாதுகாப்பு வட்டாரங்கள் கருதுகின்றன. ஆனால் அமெரிக்கா பெரிதாக நம்பியிருக்கும் இந்த குண்டுகளும் உள்ள மலையை இடித்து அதனை முழுமையாக தகர்க்காமல் போனால் அமெரிக்க ஆயுத களஞ்சியத்தில் உள்ள மெசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர்ஸ் என்ற குண்டின் நட்சத்திர தகுதி இழக்கப்படக்கூடும் என்பது இன்னொரு விடயமாகும். இவை மத்திய கிழக்கு நிலவரங்கள். அடுத்து இலங்கை நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் முடிந்து 1.5 மாதங்கள் கடந்த பின்னரும் அந்த உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்திய அதிர்வுகள் ஓய்வுக்கு வந்தபாடு இல்லை. அந்த வகையில் தமிழர் தாயகத்தின் வடக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கான நிர்வாக தெரிவை மையப்படுத்தி தமிழரசு கட்சியில் ஒரு உள்ளக கிளர்ச்சி இடம்பெற்று வருவது தெரிகின்றது. இதனால் தான் அவ்வாறாக கிளர்ச்சி செய்யும் முகங்களுக்கு உடனடியாக பொறுப்புகளில் இருந்து இடைநிறுத்தம் என்ற எச்சரிக்கைகளை கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரனும் பதில் தலைவர் CVK சிவஞானமும் அவசரமாக எடுத்து வருகின்றனர். நேற்று இடம்பெற்ற வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவில் கட்சி தலைமையின் சொல்லுக்கு கட்டுப்பட மறுத்த உறுப்பினரான ராசேந்திரம் நேற்று உடனடியாகவே தமிழரசு கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக செயலாளர் என்ற வகையில் சுமந்திரன் உடனடியாகவே அவருக்கு கடிதத்தை அனுப்பினார். சுமந்திரன் இவ்வாறாக நடந்த நிலையில் தமிழரசு கட்சிக்குள் சில கருப்பு ஆடுகளின் செயற்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பதில் தலைவர் சிவஞானம் கூறுகிறார். இவ்வாறான கருப்பாடுகள் மீது தயவு தாட்சணியுமின்றி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என CVK சிவஞானம் குறிப்பிடும் நிலையில் தமக்கு தோதான சுயலாப கிளர்ச்சிகளை செய்யும் நகர்வை ஆரம்பத்தில் ஆமோதித்தது அல்லது ஊக்குவித்தது சுமந்திரன் போன்ற தலைகள் என்பதையும் மறக்க முடியாது. தமிழரசு கட்சிக்கு எதிராக தனது ஸ்லீப்பர் செல்களை கொண்டே வழக்கு தாக்கல் செய்தவர் சுமந்திரன் என்பது பகிரங்கமான ஒரு விடயம். உள்ளூர் அரசியல் பரப்பில் தமிழ் அரசியல்வாதிகளின் இவ்வாறான நகர்வுகளுக்கு மத்தியில் அடுத்த வாரம் இலங்கைக்கு செல்லும் ஐநா மனித உரிமை பேரவை ஆணையாளரின் பயணத்தின் பின்னணியில் அந்த பயணம் இடம்பெறும் முன்னரே யாழ்ப்பாணத்தில் கள ஆய்வுகளை மேற்கொண்டுள்ள பிரித்தானிய உயர் ஸ்தானிகர் ஸ்ரீலங்காவின் காணி அபகரிப்பு வர்த்தமானி விடயம் மற்றும் தையெட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திஸ்ஸ விகாரை போன்ற விடயங்களில் அதிக ஆதாரங்களை திரட்டி கொழும்புக்கு திரும்பியதாக தெரிகிறது. பிரித்தானிய தூதரின் வடக்கு பயணத்தின் பின்னணியில் லண்டனில் உமா குமரன் போன்ற தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செம்மணி மனித புதைகுழி உட்பட்ட விடயங்களை அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்திருப்பதும் முக்கியமான விடயம். இதற்கிடையே கடந்த ரணில் அரசாங்க காலத்தில் 2023 ஆண்டில் அனுமதிக்கப்பட்ட ஐநாவின் கடல் ஆய்வு கப்பலுக்கு AKDR அரசாங்கம் இப்போது அனுமதி அளிக்க மறுத்த விடயம் பகிரங்கத்துக்கு வந்துள்ளது. இதனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமது ஆய்வு களத்துக்கு விதித்த தடையை மறுபரிசீலனை செய்து அந்த தடையை அகற்றி இலங்கை கடற்பரப்பில் ஐநா ஆய்வு களத்தின் இந்த ஆய்வு பணியை தொடர அனுமதி வழங்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வு களத்துக்கு அனுமதித்தால் சீனாவும் தனது ஆய்வு களங்களுக்கு அனுமதியை கோரும் என்பதால் எல்லா ஆய்வு கப்பல்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதான விடயத்தை மையப்படுத்தி ஐநாவுக்கே அரசாங்கம் அனுமதியை மறுக்கிறது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரை இலங்கை கடற்பரப்பில் ஐநா கடற்கலம் ஆய்வுகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த நிலையில் AKDR அரசாங்கத்தின் இந்த அனுமதி மறுப்பு வந்துள்ளது. ஆனால் தமது ஆய்வு களத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதிக்க மறுத்தால் அது இலங்கை தீவின் கடல் வளம் குறித்த ஐநாவின் ஆய்வு திட்டங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும். இது இறுதியில் இலங்கைக்குத்தான் இழப்புகளை ஏற்படுத்தும் எனவும் ஐநா எச்சரித்துள்ளது. இன்னும் 3 நாட்களில், குறிப்பாக எதிர்வரும் 23ஆம் தேதி மனித உரிமை ஆணையாளர் வால்கர் ட்ரக்கின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ பயணம் ஆரம்பிக்க உள்ள நிலையில் ஐநாவின் ஆய்வு கப்பலுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனுமதியை மறுத்தமை ஐநா மீதுள்ள எரிச்சலின் ஒரு பதில் விளைவாக முன்னோக்கப்படுகிறது. இதற்கிடையே அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் அவரது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியில் உயர்மட்ட ஐநா முகமொன்று இலங்கைக்கு மேற்கொள்ளும் பயணம் இதுவென்பதால் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜெனீவா அமர்வுக்கு முன்னதாக ஸ்ரீலங்காவிடம் பொறுப்பு கூறல் உட்பட்ட விடயங்களில் சில கராரான நகர்வுகள் எடுக்கப்பட வேண்டும் என ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு உலக மனித உரிமை அமைப்புகள் அறிக்கையிடல்களை செய்து வருவதும் அவதானிக்கப்படும் ஒரு விடயமாக மாறியுள்ளது. இறுதியாக புலம்பெயர் நிலைமைகளை நோக்கிக் கொண்டால், பிரான்சில் சட்டவிரோத குடியேறிகளை தேடிப்பிடிக்கும் 48 மணி நேர சிறப்பு நடவடிக்கை தொடர்கின்றது. அந்த வகையில் நேற்று முதல் தொடருந்து நிலையங்கள், பேருந்துகளில் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கையில் 4000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரான்சின் உள்துறை அமைச்சர் புருனோ ரிரெலியோ அறிவித்துள்ளார்.
கடந்த மாதம் நடத்தப்பட்ட பரீட்சார்த்த நடவடிக்கைகளில் 2 நாட்களில் 750க்கும் மேற்பட்ட சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளதால் இது ஒரு பலன் தரும் நடவடிக்கை என்ற அடிப்படையில் நேற்று இந்த நடவடிக்கை மீண்டும் 48 மணி நேரத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டது. இன்றிரவு 8 மணியுடன் இந்த சிறப்பு நடவடிக்கை முடிவுக்கு வர இருந்தாலும் இவ்வாறான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் கூறுகின்றன. நேற்றைய நடவடிக்கையில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் தொடருந்துகள், அங்கிருந்து வரும் தொடருந்துகள் மற்றும் பேருந்துகளில் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டன. பிரான்சை பொறுத்தவரை ஐரோப்பிய ஒன்றியத்தின் செங்கன் ஒப்பந்த விதிகளின் அடிப்படையிலான எல்லை கட்டுப்பாடற்ற பயண விதியை சட்டவிரோதமாக மீறி பல சட்டவிரோத குடியேறிகள் இத்தாலி, ஜெர்மனி ஆகிய நாடுகளிலிருந்து பிரான்சுக்குள் நுழைந்து சட்டவிரோதமாக தங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் இனிமேல் காவல்துறை அதிகாரிகள், சுங்க அதிகாரிகள், ராணுவம் மேற்பார்த்த எல்லை படையுடன் முன்பை விட மிகவும் கண்டிப்பான எல்லை கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும் என நேற்று அறிவித்துள்ள உள்துறை அமைச்சர், சட்டவிரோத குடியேறிகள் பிரான்சில் வரவேற்கப்படுவதில்லை என்ற அழுத்தமான செய்தி இந்த நடவடிக்கையின் ஊடாக சொல்லப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து இதுவரை பிரான்சில் 47,000 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிலையில் தமிழர்கள் அதிகம் நடமாடும் பாரிஸின் லா சப்பல் பகுதிக்கு அண்மையில் உள்ள கார்தனோட் தொடருந்து நிலையத்திலும் நேற்று அதிகளவு பாதுகாப்பும் சோதனைகளும் நடத்தப்பட்டன. சட்டவிரோத குடியேறிகளை தேடிப்பிடிக்கும் சிறப்பு நடவடிக்கைகளை பார்வையிட கார்தனோட் தொடருந்து நிலையத்திற்கு செல்ல இருந்ததால் இந்த பாதுகாப்பும் சோதனைகளும் நடத்தப்பட்டன. இதனால் வெளிநாட்டவர்களும் வதிவிட அனுமதியற்று தங்கியிருக்கும் ஈழத்தமிழர்களும் பதற்றம் அடைந்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.